ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மார்கழி டே 1. ஸோ சூப்பராக வந்து நல்ல பொல்யூஷன் வித் கோல்டு ரெண்டோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒன்றுமே தெரியலை, அப்படி ஒரு கோல்டு. இது வந்து ஒரு மேக்ஸிமம் 9:30 வரைக்குமே இப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்தாங்க. நான் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கோலம் போடுறது இதெல்லாம் பார்த்தேன். மற்றபடி வீட்டுக்குள்ளே வந்து டோர்லாம் நல்லா லாக் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒர்க்கை தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து குளிர் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி மார்கழி மாதன்றதுனாலையா என்னென்னு தெரில, ஃபுல் ஃபாகு. அது மேக்ஸிமம் ஃபாக் இருந்தால் கூட பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. எதுக்கு நிற்கிற ஆள் கூட தெரியலை. அந்தளவுக்கு ஒரு பொல்யூஷனாக இல்லை ஃபாகான்னு தெரில. பட் 9:30 வரைக்கும் கதவை திறக்கல. முடிஞ்ச அளவு நம்ம அட்லீஸ்ட்டு மூச்சு விட்டுறதுக்காவது வந்து நல்ல காற்று வேணுமேன்னு சொல்லிவிட்டு கதவை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லோவாக தான் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணுறது. ஸ்லோனால் கொஞ்சம் நஞ்சம் ஸ்லோ இல்லை, ரொம்பவே ஸ்லோ தான். ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்பேன். உட்காரது கூட டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மெதுவாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒர்க்கு. ஏன்னா அவ்வளோ லேஸியாக இருக்கும். அண்ட் கோல்டுக்கு வந்து வெளியில் சுற்றிட்டே இருந்தேன்னா ஓகே பரவாயில்ல. பட் நம்ம ஒன்ஸ் உட்காந்துட்டோன்னா அப்புறம் உட்காந்தோடனே வந்து அப்படியே பெட்ஷீட் மூடணும்னு தோணும். அப்புறம் அப்படியே படுக்கணும்னு தோணும். அதுக்கு பெஸ்ட்டு நம்ம எதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். பால்கனியில் கொஞ்சம் வெயில் வந்துட்டு இருந்தது. இப்போ அதுவுமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எப்போ வெயில் அடிக்குதோ எல்லா வேலையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு அந்த பால்கனியில் உட்காந்துப்பேன். வெயில் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துடுவேன். இந்த வின்டர் டைமில் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு குளிச்சிட்டோன்னாலே நமக்கு குளிர் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலையில் குளிச்சிடலாம், மதியம் குளிக்கலாம், கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோன்னா நல்லா கோல்ட் ஆகிடும். அப்புறம் அப்படியே லேசி ஆகிடும். அதனால் பெஸ்ட்டு வந்து காலையில் எப்போவும் போல் நம்ம ரொட்டீனை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் லேஸியாக உட்காந்துட்டோன்னா அவ்வளோதான், அப்படியே வந்து லேஸியாக உட்கார வேண்டியதான். அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஸ்லோவாகிடும். தைப்பூச விரதம் 48 டேஸ்க்கு வந்து நம்ம மார்கழி முதல் நாளுக்கு முந்தின நாள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணாமல் அண்ட் இன்னும் நிறைய டேஸ் கூட இருக்கலாம். அண்ட் 21 டேஸ், 7 டேஸ், 11 டேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்காக தனியாக நான் வீடியோவே போன இயர் போட்டிருப்பேன். அதோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து விரதம் இருக்கலாம் எல்லாமே வந்து அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். நான் வந்து 21 டேஸ் போன இயர் இருந்தேன். ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடுவேன். அண்ட் பச்சரிசி சாதமும் அந்த துவையலும் மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து செட்டில் ஆச்சு. ஸோ இந்த இயருமே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அண்ட் 21 டேஸ் இருக்க முடியுமா இல்லைன்னா 11 டேஸாக அதெல்லாமே வந்து அவரோட சித்தம், அவர் பார்த்துப்பார். அப்புறம் வந்து இது ஆஃப்டர்நூனுக்கு தான் வந்து ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் தான் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். இது வந்து மசூர் டால் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் இதை வச்சு தான் வந்து டால் பண்ணுவாங்க. இதுவும் கொஞ்சம் துவரம் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து விசில் விட்டுறணும். அது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குட்டி பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா வாயில் போய் படும், இல்லை டிஸ்டர்ப் ஆகும்னா நல்லா அரைச்சி அதோடு சேர்த்துட்டு அதை வந்து தனியாக குக்கரில் வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதை விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் வந்து நம்ம தாளிப்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி,
பச்சை மிளகா அரைச்சி போடலாம், இல்லை இடித்து போட்டுட்டு அது கூட வந்து பேசிக் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் கிங் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதுதான் வந்து நம்ம ஃபைனலாக பண்ணணும். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து ஃபுல்லாக வற்ற விடணும். வற்றினா தான் அதோட ரா ஸ்மெல் இருக்குல்ல, நம்ம பவுடர்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அண்ட் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே குக்கர் விசில் வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து சொதப்புச்சு. ஃபுல்லாக தண்ணி வெளியில் வந்துட்டு அது என்ன ரீசன் தெரில. இன்றைக்காவது ஒரு டே இந்த மாதிரி ஆகிடுது. அதில் வந்து தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நான் இது கூட கொஞ்சம் பாலக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்கும் சேர்த்துட்டு இப்போ குக்கரும் வந்து நல்லா ஆயிடுச்சா, இதை நல்லா மசிய விட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டிங்கன்னா நல்லா தண்ணியாக ஆகிடும். இதில் வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக வந்து இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணால் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா அதோட பாயிலிங் எல்லா மெத்தடும் போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து கோல்டு வாட்டர் ஆட் பண்ணும்போது பிரேக் ஆகிடும் அதோட குக்கிங் ப்ராசஸ். அதனால தான் வந்து ஹீட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கடுகு எண்ணெய் வச்சு தான் தாளிப்பேன். ஏன்னா இங்கே கோல்டு வின்டருக்கு வந்து இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப நல்லது. அதனால் கடுகு எண்ணெய் வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குக்கிங்க்கு. அது கூட நம்ம பேசிக்காக என்னென்ன ஆட் பண்ணுவோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கணும். இது பூண்டோட ஃப்ளேவர் தான் வந்து செம்மையாக தூக்கி கொடுக்கும். ஸோ அதை நிறையா சேர்த்துட்டு அது லாஸ்ட்டு தாளிப்பையும் போட்டாச்சுன்னா சூப்பராக வந்து டால் ரெடி ஆகிடும். இது நார்மலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரைஸ் சாப்பிடவே மனசு இல்லை. அதனால எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ பசங்க பார்த்துருந்தா அவங்களும் கேட்டிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பார்க்கல. எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி போட்டுட்டு மதியம் வந்து சூப்பராக வந்து பாலக்லேயே வந்து கொஞ்சம் பாலக் நிறையா இருந்ததுனால அந்த பாலக் பன்னீரையும் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி பண்ணேன். அது கூட இந்த டாலும் வச்சு சப்பாத்தியும் போட்டாச்சு. இன்னும் பசங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி கேட்டால் அவங்களுக்கும் சப்பாத்தி போட்டு கொடுத்துருவேன். அண்ட் ரைஸும் இது கூட வச்சுட்டு மதியம் லஞ்சை முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவும் நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டில் பாய்.